ஒரு நாள் கட்டில்ல படுத்தேன். அத கெடுக்க வந்துருச்சு. அத்தையா தான் அந்த கேவலமான டீயை காலங்காத்தில் கொடுத்தே ஆகணும். இருத்த நிம்மதியாக தூங்க கூட விடாது. எத்தனை காலம் கழிச்சு பெட்டில் படுக்கிறேன். என்னத்த நிஜம்தானா? இல்லை நீ இல்லைல்ல, அதான் கட்டில் பட்ட. அதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் என்னோட ரூமில் நான் நிம்மதியாக தூங்கக்கூடாதா? ஒரு நாள் தானே. ஆமாம், அவ்வளோ வீராப்பா போன வேகத்தில் திரும்பி வந்துட்டேன். எனக்கு தெரியும் உன்னால என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு. இரு, வலது கால எடுத்து சொல்லவா? சண்டை போட்டு திரும்ப வந்திருக்கோம்ல, வா. நான் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக ஒண்ணு வரல. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யறதா? என்ன வேலை? சொல்றேன், நீ போய் குளிச்சுட்டு வா. எங்க? நம்ம வெளியில போகணும். சாரி, என்னாலலாம் உங்க கூட வர முடியாது. ஓ, கிளம்பு. நான் ஆர்டர் போடுறேன். சண்டை போட்டல, தப்பு உன் பேர்ல. சாரி கேளு. நீ சாரி கேட்கலனாதான் எங்கேயும் வரமாட்டேன், அவ்வளோதான். அப்பா, இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? நான் தான் சொன்னனே, சாரி கேளு, கிளம்புறேன். ஏன் எப்பயுமே நாங்கள் தான் மன்னிச்சுன்னு மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் முடியாது. சரி, சாரி, கிளம்பு. இல்லையே, நீ கேட்கறது என்னமோ போனா போகுது இந்தா வச்சுக்கோன்னு பிச்சை போடுற மாதிரி இருக்கு. நல்லா இறங்கி வந்து சாரி கேளு, அப்பதான் வருவேன். இப்பெல்லாம் முறைக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாதுமா. சாட்டு போட்டுன்னு சாரியை கேளு, கிளம்பலாம். சாரி, என் மேலதான் தப்பு. போய் குளிச்சுட்டு கிளம்புறியா? அப்படி வா. இந்த டோன் ஓகே. ஆமா, எங்க போறோம்? காலேஜுக்கா? இன்னைக்கு எக்ஸாம் கூட இல்லையே. நீ போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா, சொல்றேன். ஓகே. நேத்து தான் அப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ நிஜம்தான். அவ என்னமோ வரவே மாட்டேன்னு கோச்சிட்டு போனா, இவன் என்னமோ கூப்பிடவே மாட்டேன்னு சொன்னா. புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா இதுதான் போல இருக்கு. சொல்லுத. அப்புறம் என்ன அப்புறம்? இல்ல, இப்பதான் எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. வீரா, நேத்தனமோ இனிமே இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போன. நீ என்னடானா போய் கூப்பிடுறானா முடியாதுன்னு சொன்ன. கொஞ்ச நேரத்துல என்ன 2 பேரும் எப்படி பயமுறுத்திட்டீங்கல்ல. வீரா, இப்படிதான் இருக்கணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் அதை அப்படியே மறந்துடணும்.
சரியா? சண்டை எல்லாம் போட்டுக்க கூடாது. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் வீட்டெல்லாம் விட்டுட்டு போக கூடாது. 2 பேரும் ஒத்துமையா இப்படியே இருங்க. அதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. எங்கடா கிளம்பிட்டீங்க ஜோடியா? ஓ, கோச்சுக்கிட்ட பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறதுக்கு சினிமாக்கு கூட்டிட்டு போறியா? ஆமா, 2 பேர் தியேட்டர் வாசல்ல போய் நின்று படம் பார்க்கலான்னு இருக்கோம். நீ வரியா? சி, இவங்கிட்ட வந்து சொன்ன பாரு. நீ போயிட்டு வாமா, பாத்து பத்திரமா போயிட்டு வா. ஆமா. பாப்கார்ன் வாங்கி கொடுற அவளுக்கு. கொடுத்துடலாம். ஏன் வீரா கேக்குதா? கேட்கும், கேட்காத மாதிரியே இருப்பான். இந்த பக்கமா போ, லெஃப்ட்ல போ. நான் பேசுறத நீ கேட்க மாட்டே, நீ பேசுறது மட்டும் நான் கேட்கணுமா? அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. நான் சொல்றது கேக்குதுன்னு பதில் சொல்லு, போறேன். இல்லைன்னா போக மாட்டேன். இல்லைன்னா லெஃப்ட் சொன்னா ரைட்டு திருப்பிடுவேன். சரி சொல்லு. இல்ல, ரொம்ப தூரமா பைக்ல போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்? போனதும் நீயே தெரிஞ்சுப்ப. ஒழுங்கா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. கடைசி வரையும் சொல்ல மாட்டேல்ல? நீயே கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போற. அந்த விஷயத்தை இப்பவே சொல்லி என்ன ஆக போகுது? இல்ல, ஏதாவது சர்ப்ரைஸா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நான் மென்டலா ப்ரிப்பேர் ஆயிப்பேன்ல. ஆமா, என்ன ஏதாவது கடை கூட்டு போய் கிஃப்ட் வாங்கி தர போறியா? சொல்லுடி. வாங்குறதுக்காக தான் போறேன். ஓகே, எனக்கு பிடிச்ச ஏதோ வாங்கி தர போறேன். நம்ம 2 பேருக்குமே தேவையான விஷயம். இப்போதைக்கு அது நம்ம 2 பேருக்குமே தேவை. ஓகே. நல்லா இருக்கும். பார்த்து ஓட்டு. சாரி. ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. சரி. இங்கதான் நிறுத்து. ஆமா, இது லாயர் ஆபீஸ்ல. ஆமா. இங்க நம்ம 2 பேத்துக்கு தேவையானது என்ன இருக்கு? என்ன வாங்கி தர போற? சொல்றேன் வா. ஏய், சொல்லிட்டு போடி. இந்த துமுறு மட்டும் அடங்குதான் பாரு அவளுக்கு. என்ன? சொல்லிட்டு போ. காலையே இப்ப எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்க? மேல வா, தெரிஞ்சுப்ப. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வீரா. வா. வாங்க சார். வா. உட்காருங்க. உட்காரு. உட்காருங்க சார், உட்காருங்க. இல்ல, விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்துக்கிறேன். வீரா சார், நான் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு நீங்க 2 பேரும் எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து போட்டீங்கன்னா போதும். என்ன டாக்குமெண்ட், எதுக்கு கையெழுத்து? ஏய், நீ நினைக்கிற மாதிரி என் பேர்ல சொத்து பத்தெல்லாம் ஒண்ணும் இல்லை எழுதி வாங்கறதுக்கு. என்கிட்ட இருக்கிறது ஒரு ஆதார் கார்டு, ஒரு டிரைவிங் லைசென்ஸ், அவ்வளவுதான். இது எல்லாத்துலயும் கையெழுத்து போடு. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு. உனக்கு படிக்க தெரியும்ல? பட் இருந்தாலும் நீயே சொல்லு. டிவோர்ஸ் அக்ரிமெண்ட், விவாகரத்து பத்திரம். கையெழுத்து போடு. நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னு நினைச்சேனா யோசிக்காம இதுல கையெழுத்து போடு. நீங்க சொல்லி கூட்டு வரலையம்மா?
இல்ல மியூச்சுவலா பிரிஞ்சாதான் சிக்கல் இருக்காது. இவர் யோசிக்கிறத பார்த்தா கையெழுத்து போடுற மாதிரியே தெரியலையே. அவர் கையெழுத்து போடுவார் சார். ஒரு நிமிஷம். கையெழுத்து போடு. மாறா, இந்தாங்க சார் டீ. நோ, ஆ இருக்கிற டென்ஷனை குறைக்க தான் டீயே குடிக்கிறது. இப்படி ஆத்தி கொடுக்குற, சூடா கொடு. சூடாக தானே சார் இருக்கு. பத்தல, சூடா கொடு. ம் என்னம்மா அவர் பாட்டுக்கு போயிட்டாரு? ஒரு நிமிஷம் சார், இருங்க பேசிட்டு வரேன். ஓகேம்மா. டைவர்ஸ் வேணுமா? டைவர்ஸ் இவ்வளோ படிக்க வைக்கணும்னு நினச்சேன் பாரு. இந்தாங்க. கொடு. யோ சார் சூடா போட சொன்னா இவ்வளோ சூடாவா போடுவ? நீங்கள் தானே சார் சூடாக கேட்டீங்க. சூடா குடிக்கிற மாதிரி கொடுக்கணும். வாய் வெந்து போற மாதிரி கொடுக்கக்கூடாது. சார் காசு. ஓடிட மாட்டேன். இந்தா ஆ மிச்சத்தை நீயே வச்சுக்க. கேட்கறது எங்கிட்ட நிக்கிறத பாருங்க. உன்ன இது வரேன். என்ன ஏதோ ஹோட்டல்ல சாப்பிட கூப்பிடுற மாதிரி டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்கிற? வீட்டுக்கு வா போலாம். என்ன பிராங்க் பண்ணிட்டு இருக்கியா? இங்க பாரு, உன் கூட சண்டை போடுறேன், சொல் பேச்சு கேட்டு நடக்க சொல்லி பயமுறுத்துறியா? என்னடி ஸ்கூல் பிள்ளைங்களை பூச்சாண்டி காட்டி பயமுறுத்துற மாதிரி என்ன டிவோர்ஸ் காட்டி பயமுறுத்துறியா? ஆனா ஒண்ணுடி, இந்த உலகத்திலே படிக்க சொன்னதுக்காக டிவோர்ஸ் கேட்ட ஒரே பொண்ணு நீ தான். மாறா, நான் இதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். என்னால உன் கூட சேர்ந்து வாழ முடியாது. இதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லதுன்னு எனக்கு தோணுது. நல்லதா? அறிவு கட்டும் எதனா சொல்லியிருப்போம். இதுக்கு தான் நீ உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி நடிச்சிட்டு இருந்தாலும் பொறுத்துட்டு இருந்தானா? என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நினைச்சு ஒன்று பேசிட்டு இருக்க. சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுத்துட்டு இப்ப டிவோர்ஸ் கேட்கறா. மத்தவங்களுக்காக நாம சேர்ந்து வாழ முடியாது தானே? இத்தனை நாள் உண்மை சொல்லவா? நீ உன் லைஃப்ல எடுத்த முடிவுலயே ரொம்ப வஸ்டான முடிவு இதுதான். இது உனக்கும் நல்லது கிடையாது, எனக்கும் நல்லது கிடையாது, நம்மளை சுத்தி இருக்க யாருக்கும் நல்லது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் எல்லாருக்குமே நல்லது. நாம சேர்ந்து வாழக்கூடாது. ஏய் சும்மா திரும்ப திரும்ப வாழ மாட்டேன். இங்க பார், என்னாலலாம் உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது, உன்னாலையும் முடியாது. அது இன்னும் உனக்கு தெரியல. மாறா, இப்ப மேல வந்து கையெழுத்து போடுறியா இல்லையா? அப்ப நீ என் கூட வரமாட்ட. இப்ப மேல வந்து ஒழுங்கா கையெழுத்து போடு. முடியாது.
சாரி மம்மி. குடிய விடாதான் தான் இருந்தேன், குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது தப்பானாலே புத்தி அங்கே தான் போகுது. அந்த மாதிரி பழகி தொலைச்சிட்டேன்ல. சாரி மம்மி. அதான் சாரி சொல்கிறேன்ல, பேசு என் கூட. நீயே சொல்லு, அவள் பண்ணுறது சரியா? உனக்கு தெரியும்ல நான் அவளை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அவள் லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு தானே மம்மி நான் எல்லாம் பண்ணேன். அவள் கருத்தில் தாலியே கட்டினேன். அதை கூட புரிஞ்சுக்க மாட்டேன்றா அவ. ஏதோ குழந்தை கிஃப்ட் வாங்கி கொடுக்குற மாதிரி வக்கீல்கிட்ட கூப்பிட்டு போய் டிவோர்ஸ் கேட்குறா. இனிமேல் உங்களோட சேர்ந்து வாழ முடியாது, உன்னை விட்டு பிரிஞ்சது தான் சரிங்கிறா. யோசிச்சு பாரு நான் எப்படி இருக்கும்னு. அதனால தான் குடித்தேன். லைஃப்பில் உனக்கு அப்புறம் அவள் தான் எல்லாம் நினச்சேன்ல, அதான் தப்பாக போச்சு. டீப்பாக லவ் பண்ணுறது, நம்புறது, அதெல்லாம் நான் அவ்வளோ பெரிய குத்தமா? நீ என்ன விட்டு போயிட்ட, இப்போ அவளும் போகிறான்றா. அதை எப்படி இத்தோட விடமாட்டா? லேசுப்பட்டாலா திரும்ப திரும்ப டிவோர்ஸ் கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுவா. சரி, எனக்கு கையெழுத்து போட்டு நான் பேசாம தனியாக இருந்துட்டுமா? நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு ஜாலியாக இருந்தேன். இவளே என் மேலே கேர் எடுத்துப்பாலாம், இவளே எனக்கு நம்பிக்கை கொடுப்பாலாம். அப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் உன்னை நான் அப்படிலாம் பார்க்கலன்னு சமாளிப்பாலாம். தாலி கட்டி சேர்ந்து வாழ்கிற மாதிரி நடிப்பாலாம், கொஞ்சம் வாழலாம். அப்புறம் அவளே டைவர்ஸ் கேட்பாலாம். எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு பொண்ணை நீ பார்த்துக்கியா? வாங்கிட்ட போய் சொல்கிறேன் பாரு, நீ அவ கூட கூட்டு தானே. அவள் தான் எனக்கு சரியானவன்னு நீ தானே அடையாளம் காட்டின. இப்போ நீ தான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். டெல் மீ, சொல்லு. எதுக்கு என் கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே வந்தா, எதுக்காக நடிச்சா, என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வீரா, மாறா எங்கம்மா? ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. 2 பேரும் ஒண்ணா தானே போனீங்க, அவ எங்க போனா? நான் டிவோர்ஸ் கேட்டதுல கோமா எங்கேயாவது போய் உட்காந்துருப்பானோ? என்னம்மா யோசிக்கிற? எங்க அவ? இல்ல வலிமா, இவ்வளோ நாளா லீவ்ல இருந்தால, அதனால கடையில நிறைய வேலை இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன்னு என்கிட்ட சொன்னா, அதனால தான் லேட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்காக இவ்ளோ நேரமாவா? அவ பைக்ல வேற போயிருக்கானேம்மா. மழை வந்துட்டு இருக்கு, மழையில் நனைஞ்சா அவனுக்கு ஆகாது. வரும்போது மழை பெஞ்சா ஒதுங்கி நிப்பாமா? நீங்க ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? வந்துடுவான். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறானே அவன். ஃபோன் சைலண்ட்ல கூட இருக்குல்லம்மா, வந்துடுவான். ஈஸியா சொல்லிட்டா, ஆனா இவன் இவ்வளோ நேரமா வரலையே. மழை வேற வந்துட்டு இருக்கு. மழையில் நினைச்சு அவனுக்கு ஏதாவது வந்துட்டா.
ஹலோ சொல்லுங்கம்மா. ஆட்டோ சேகர் தானே? ஆமாம். கொஞ்சம் வீட்டுக்கு வாப்பா, வெளியில போகணும் சீக்கிரமா. சரிங்கம்மா. வீட்டுக்கு தானே? ஆமா. வந்துடுறோம். போப்பா.